ஜனவரி 10. புனித பீட்டர் ஒர்செயலோ. இத்தாலி நாட்டில் உதினே மாநிலத்திலுள்ள ரிவோ ஆல்டோ பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்பு நிறைந்த குடும்பத்தில் கிபி 928ஆம் ஆண்டு பிறந்தார் பீட்டர் ஒர்செயலோ. இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய இவர் தன் 18வது வயதில் திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தைக்கு தந்தையானார். கிபி 948ஆம் ஆண்டு தன் 20வது வயதில் இத்தாலியின் வெனிஸ் நகர கடற்படையின் தளபதியாக நியமனம் செய்யப்பட்ட இவர் தன் கடின உழைப்பினாலும் நேர்மையோடு வாழ்ந்ததினாலும் கிபி 976ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் நாள் வெனிஸ் நகரின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெனிஸ் நகர மக்களுக்கு பல்வேறு சமூக பணிகளைச் செய்த பீட்டர் ஒர்செயலோ எளிய மக்கள் பயன்பெற மருத்துவமனைகளையும் அமைதி இல்லங்களையும் கட்டி எழுப்பினார். வெனிஸ் நகர மக்கள் நலமுடன் வாழ வேண்டுமென்று உண்மையோடும் நேர்மையோடும் உழைத்த பீட்டர் ஒர்செயலோ தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி ஸ்பெயின் நாட்டிலுள்ள புனித ஆசீர்வாதப்பர் சபையில் சேர்ந்து அருட்குருவானார். புனித ரோமு வால்டினை தன் ஆன்ம குருவாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த இவர் ஸ்பெயின் நாட்டில் துறவு மடம் அமைத்து மக்களுக்கு இறைப்பணிகளைச் செய்தார். இறைவனை தனிமையில் தியானிக்க விரும்பி தன் மடத்தினை விட்டு வெளியேறி வனப்பகுதியில் வாழ்ந்த அருட்தந்தை பீட்டர் ஒர்செயலோ கிபி 987ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். வெனிஸ் நகர மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கும் இறைப்பணிகளைச் செய்து ஆண்டவரின் சாட்சியாக வாழ்ந்த அருட்தந்தை பீட்டர் ஒர்செயலோவினை திருத்தந்தை 12ஆம் கிளெமெண்ட் கிபி 1731ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித பீட்டர் ஒர்செயலோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்ந்து இறைவனுக்கு சான்று பகர்வோம்.